கேர்ள்ஸ் எல்லாம் ஒற்றுமையா இல்ல, டீம் ஒர்க்கே கிடையாது, கருத்து வேறுபாடு இருக்கு, ஓவரா சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்கன்னு பாய்ஸ் டீம் கேர்ள்ஸ் டீமை கரிச்சு கொட்டாத நாளே இல்லை. அவங்களை ரொம்ப இன்ஃபீரியரா ஃபீல் பண்ண வச்ச நாளே கிடையாது. பேக் பைட்டிங்லயும் சரி, ஃப்ரண்ட்லயும் இந்த விஷயங்களை தான் சொல்லி கேர்ள்ஸ் டீமை வந்து ஒரு குறைவா சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்குள்ள எபிசோட்ல பாய்ஸ் டீம் எந்த அளவுக்கு பலவீனமான ஒரு டீம், எவ்வளவு கேவலமான ஒரு தாட் ப்ராசஸை வச்சுட்டு விளையாடிட்டு இருக்காங்கன்னு ஒரு எடுத்துக்காட்டா டோட்டல் பாய்ஸ் டீமோட முகத்திரையை கிழிச்சு தூக்கி தொங்க விடுற அளவுக்கு இன்னைக்கு ஒரு சம்பவம் நடந்தது. லவ் கண்டென்ட்லாம் பிளான் பண்ணி வச்சுட்டு இந்த சீசன்லலாம் செய்கிறாங்க. ரொம்ப கிரிஞ்சு கண்டென்ட்டாக இருக்குது. அதுவும் போன வாரம்லாம் வந்து தர்ஷிகாவுக்கு வந்து ஏதோ கிளாப் கிடச்சது போல இருக்குது. அதை மனசில் வச்சுக்கிட்டு பயங்கரமாக ஒரு ஆர்டிஃபிஷியலாக ஒரு கொடூரமான ஒரு ஸ்கிரிப்டை வந்து டெவலப் பண்ணி வச்சுக்கிட்டு அவங்க விஷால் கிட்ட வந்து இந்த மாதிரி லவ் ட்ராமா போடுறதும், விஷால் கிட்ட பேசும்போது கேமரா நம்மளை பார்க்க ரொம்ப பண்ணுறதும்லாம் ரொம்ப நம்மளுக்கு சத்தியமாக கிரிஞ்சாக இருக்குது. ஏன் வந்து இது கிரிஞ்சாக இருக்குன்னு பிக் பாஸ் நடத்துகிற அந்த எடிட்டிங் டீமுக்கு சத்தியமாக தெரியல. அது வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு 10 மினிட்ஸ் போடுறாங்க. ஏன் சொல்கிறேன்னா, இந்த நான் ஒரு சந்தர்ப்பம் வந்து நிகழ்ந்ததுன்னு சொன்னதுக்கு மெயின் காரணமே இந்த லவ் கிரிஞ்ச் பண்ண ஒரு புத்திசாலியால தான். ராணவன்னு ஒரு புத்திசாலி என்ன பண்றாருன்னா, நம்ம வந்து உள்ள இருக்கிறோம், நம்ம போன வாரம் நம்மளுக்கு பயங்கரமா கிளாப்ஸ் கிடைச்சிருச்சு, நம்ம ஹீரோயிசம் பண்ணனாலதான் சொல்லிட்டு அவர் அந்த கிளாப்ஸுக்கு காரணம் ஹீரோயிசம்னு தவறாக வந்து இன்டர்பிரேட் பண்ணிட்டாரு. இது என்னன்னா, எல்லாருக்குமே யாராவது பிபில கார்னர் ஆகப்பட்டானா மக்களுக்கே அவங்க மேல ஒரு பரிதாபம் வர வந்து சான்ஸ் ஆயிருக்கும். இது போன வாட்டி வந்து அர்ச்சனா கிட்ட பார்த்தோம், ஓவியா கிட்ட பார்த்தோம், சென்ட்ராயன் கிட்ட வந்து சீசன் 3ல நடந்ததை பார்த்தோம். அப்புறம் பரணி கிட்ட வந்து எல்லாரும் சேர்ந்து கார்னர் பண்ணனால மக்கள் வந்து பரணிக்கு சப்போர்ட் பண்ணதை பார்த்தோம். அதே மாதிரி ராணா உள்ள வந்தவொடனே ஏதோ எங்கேயோ கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு கண்டென்ட்க்கு தகுந்த மாதிரி நடிக்க ட்ரை பண்ணும்போது ஒரு சந்தர்ப்பம் கூட கொடுக்காம அவனை கார்னர் பண்ண உடனே நம்ம எல்லாருக்குமே இந்த சிச்சுவேஷன் நடந்திருக்கும் இல்லையா வாழ்க்கையில. நம்ம ஏதாவது ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிற போது இந்த வைத்தறிச்சல் பிடிச்ச குரூப் நம்ம நல்லா வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க எல்லாம் ஓரம் தள்ளி நம்மளை வந்து நம்ம ட்ரீமை அச்சீவ் பண்றதுக்குள்ள பாதையை நோக்கி போக கூட தடை போடுற மாதிரி பண்ணிடுவாங்க. அதனாலயோ என்னமோ மக்களுக்கு வந்து கார்னர் பண்ணப்பட்ட கண்டஸ்டன்ஸ் மேல ஒரு கருணையின் அடிப்படையில் நிறைய ஓட்ஸ் வரும். அதை தவிர இங்க பிபில பல பேர் பேசுறதையும் நிறைய அனாலிசிஸ் இந்த ரீல்ஸ் எல்லாம் பாக்குறதும் இந்த கண்டென்ட்லாம் வந்து காமெண்ட் போடுற நேம்ஸ் எல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் பிஆர்லாம் வந்து செட் பண்ணி தான் உள்ள வந்திருக்காரு போல இருக்கு ராணவ். ஏன்னா அவர் சொல்றாரு, ஒரு படம் நடிச்சிருக்கேன், அந்த படம் ப்ரமோஷனுக்கு வர மாதிரி தான் வந்தேன்னு இருக்கும்போது, ப்ரமோஷன் இருக்கும்போது அந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் காஸ்ட்லேயே வந்து ஒருவேளை அந்த பட்ஜெட் எடுத்து வச்சு பிபிக்கு கொடுத்துட்டாங்க போல இருக்கு. அதனால அந்த பையன் ரொம்ப ஹார்டா ட்ரை பண்றா போல இருக்கு லைம் லைட் இருக்கிறதுக்காக. அதனால இவர் லவ் கண்டென்ட் எடுத்துட்டாரு. லவ் கண்டென்ட் நான் செய்ய போறேன் பவித்ராவோட, வெளியில போகும்போது அக்கான்னு சொல்லிடுவேன். இந்த லவ்ங்கிறது எவ்வளவு ஒரு புனிதமான ஒரு விஷயம், அதை வெளியில போகும்போது அக்கான்னு சொல்லிடுவேன்னு சொல்றதெல்லாம் ரொம்ப கேவலமா இருந்தது. இது வந்து லவ்ங்கிற ஒரு விஷயத்தை வந்து ஒரு மாக்குன்னு எதுக்கு சொல்லுவோம், மாக்குன்னு ஒரு வார்த்தை வச்சு தான் இன்னைக்கு ஃபுல்லாக பஞ்சாயத்தே நடந்தது. அதுக்கப்புறம் வர இந்த பையன் வந்து ரொம்ப ஒரு ஈழ்வா பிஹேவ் பண்ண மாதிரி இருக்கு. அந்த பொண்ணுக்கும் பாடி லாங்குவேஜ்லையும் சரி பேச்சிலையும் சரி அவங்க சொல்லிட்டாங்க எனக்கு பிடிக்கல கண்டென்ட். இருந்தாலும் இவருக்கு வேற புத்திசாலித்தனம் இல்லாதனால வேற எதுவுமே வந்து மண்டையில உரைக்கல. அதனால இவர் இந்த விஷயத்தை திருப்பி தொடர்ந்து பண்ண ஆரம்பிக்கிறாரு, இந்த கிரிஞ்சு லவ் கண்டென்ட். இந்த கிரிஞ்சு லவ் கண்டென்ட் வரும்போது பவித்ராக்கு தலைவலிக்குது, தண்ணி கொடுக்கணும், சுடு தண்ணி கொடுக்கணும் அப்படின்னு கூட்டத்தில் பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு இவர், ஏய் நீ எகிரி குடிச்சு அதை கொடுத்தாதாண்டா அது வந்து ஒரு லவ், அப்போ குதிச்சா சூப்பரா இருக்கும்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு எக்ஸைட்மெண்ட்ல வந்து அருண் வந்து சொல்லிடுறாரு. அவர் ஆக்சுவலா நினைக்கல எந்த அளவுக்கு இந்த பையன் பைத்தியக்காரத்தனமா இருப்பாங்கிற ஒரு அசம்ஷன் வந்து பண்ணக்கூட இல்ல அருண். ஏன்னா நம்மளே பண்ணல. சொன்ன உடனே இவர் என்ன பண்ணிடுறாரு, ஒரு ஹீரோலாம் வந்து இந்த பேரிகேட்லாம் தாண்டுவாங்கல்ல அந்த மாதிரி ஒரு தன்னை ஹீரோ மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணி, ஏன்னா ஒரு பிஆர் டீமுக்கு காசு கொடுத்துருக்காருல, இப்படி குதிச்செல்லாம் வரதை வந்து ஸ்லோ மோஷன்ல அழகா ரீல்ஸ்லாம் பண்ணி இவரை வச்சு ஏதாவது கண்டென்ட் கொடுத்தா தானே பிஆர் டீமுக்கு வந்து அது ஒரு ரிசோர்ஸ் மாதிரி இருக்கும், அதை வச்சு மெட்டீரியல் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதெல்லாம் மைண்ட்ல வச்சுக்கிட்டு தான் இவர் வந்து அந்த இதை குதிச்சிருப்பாரு. ஆனால் இவருக்கே வந்து அது ஆப் ஆயிடுச்சு. அதுக்கு முந்தின நாள் தான் பிக் பாஸ் கூப்பிட்டு எல்லாரையும் உட்காத்தி வச்சு பிக் பாஸ் வரலாறுலேயே இல்லாத அளவுக்கு எல்லாருக்கும் பயங்கர ஒரு அர்ச்சனை கொடுத்திருப்பாரு. அதுலயும் எப்படின்னா டிசிப்ளின் ரிலேட்டடா, யாருக்குமே டிசிப்ளின் இல்ல, உள்ள வந்து ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் கொடுத்தானா நீங்க ஒருத்தருக்கு ஊட்டுறீங்க, நீங்க வாங்க இப்ப வந்து லிவிங் ரூமுக்கு வாங்கன்னு சொன்னா தண்ணி குடிக்க போறேன், பாத்ரூமுக்கு போறேன், குளிக்க போறேங்கிறீங்க, அதான் இருக்கணும்னு சொல்லிட்டாரு. இருக்கணும்னு சொல்லும் போது எந்த அளவுக்கு பொறுப்பு வந்து ஒரு கேப்டனுக்கு விழும்னு நீங்க யூ கேன் ரியலைஸ் தட். சோ அந்த கேப்டனா இருக்கும்போது மஞ்சரி என்ன சொல்றாங்கன்னா, இந்த விளையாடிட்டே இருக்கும்போது அந்த லவ் கண்டென்ட் கொடுக்கும்போது எல்லாரும் கலாய்ப்பாங்கல்ல, கலாச்சிட்டு இருக்கும்போது மஞ்சரி வந்து சொன்னதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கே ரியலைஸ் ஆகுது இது ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ரூல் ஆஃப் பிக் பாஸ். அத கோடை வந்து நீங்க தாண்டக்கூடாது, நீங்க கோடை தாண்டிட்டீங்க, அது ஒரு பெரிய மிஸ்டேக்னு சொன்ன உடனே அந்த பையன் ரியலைஸ் பண்ணாம வள நீங்க என்ன டார்கெட் பண்றீங்க, அதாவது லவ் கண்டென்ட் வந்து இப்போ வந்து ட்ரை ஆயிடுச்சு, இவர் வந்து தாண்டினது வந்து ஒரு தவறான விஷயம்னு வந்து உள்ள இருக்கிற மற்ற கண்டஸ்டன்ஸ்க்கு இடையில இந்த தாட் ப்ராசஸ் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம லவ் கண்டென்ட் போட்டு இதை வந்து ஈர்ப்பை கொண்டுட்டு வர முடியாது அட்டென்ஷனை. அதனால நம்ம ப்ரோமோல எல்லாம் வரணும்னா இதை வந்து நம்ம வந்து ஒன் மேன் ஆர்மி, நம்ம சண்டை போடுற மாதிரி சண்டை கண்டென்ட் கொடுப்போம்னு நினைச்சிட்டாரோ என்னமோ நினைச்சாரு. அது வந்து ஆப்வியஸா தெரியுது. நீங்க வந்து என்ன டார்கெட் பண்ணீங்க, அது பண்றீங்க, இது பண்றீங்க, நான் வந்து எதுக்கு அப்போ வந்து நீங்க எனக்கு வந்து தப்பா வந்து ஒரு அவங்க தூங்குறப்போ நாய் குலைச்சிருக்கும், அவர் ஏதோ டக் வாக் பண்ண வச்சிருப்பாங்க போல இருக்கு, நீங்க டக் வாக்ல என்ன பண்ண வச்சீங்கன்னு ஆச்சா பூச்சன்னு சொல்றாரு. இவங்க வந்து கோலி டாஸ்க்ல வந்து சௌந்தர்யாவை எந்த அளவுக்கு டக் வாக் பண்ண வச்சாங்க பாய்ஸ் டீம்ல நம்ம பார்த்தோம். இருந்தும் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இவருக்கு வந்து ஒரு இந்த டோர்ல இருந்து அந்த டோர் வரைக்கும் ஒரு 8 ஃபீட்டுக்கு வந்து ஒரு ஃப்ராக் மாதிரி குச்சி போனதை வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காரு.
இங்கே நல்லா கவனிக்கணும். இங்கே வந்து மஞ்சரி வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பிளேயர், பயங்கரமாக கம்யூனிகேட் பண்ணுவாங்க, பாயிண்ட் எடுத்து பேசுவாங்க. இவங்களை யாரையுமே வந்து மேனிபுலேட் இவங்களுக்கு வந்து பெரிய லெவலில் செய்ய முடியாது. ஆனால் மஞ்சரிக்கு ஒரு வீக்னஸ் இருக்குது. இவங்க கிட்ட போயிட்டு யாராவது ஒரு வகையில் ஆண்கள் மட்டும் குறிப்பிட்டு சொல்ல போனால் அவங்க ஏதாவது முட்டாள்தனமாக பேசி அவங்கள ஏதாவது ஒரு இடத்துல வந்து ட்ரிகர் பண்ணிட்டாங்க, நீங்கள் சரியா இல்லை, நீங்கள் வந்து யோக்கியமாக இல்லை, அதாவது அவங்களுடைய மொராலிட்டியை வந்து பாதிக்கிற மாதிரி ஏதாவது பேசிட்டாங்கன்னா அவங்க டக்குன்னு ட்ரிகர் ஆயிடுறாங்க. ஒரு விஷயம் அவங்க கவனிச்சிருக்கணும், அவங்க கேப்டனாக இருக்கும்போது மித்த கேப்டன்லாம் எப்படி பிஹேவ் பண்ணாங்க. அவங்களுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டான முத்துவே பயங்கரமாக ரூல்ஸ் பேசுறவர், பயங்கரமாக எகிரி குச்சி சண்டை போடுறவர், மணி நேரம் பேசுறவர், அவர் கேப்டன்ஷிப்ல இருக்கும்போது அவர் எதுவுமே பேசல. அதுவும் அந்த வாரம் தான் வந்து வைல்ட் கார்டுலாம் வந்தாங்க. அப்படியாவது அவங்க வந்து கொஞ்சம் அப்சர்வேஷன் பண்ணிருக்கணும். அவங்க பண்ண தவறிட்டாங்க. ரொம்ப பொறுமையா இருக்க வேண்டிய நேரம். அந்த நேரத்தில் வந்து இவங்க ட்ரிகர் ஆயிட்டா, சாதாரணமா ட்ரிகர் ஆகும் போதே என்ன நீ இப்படி இருக்க அப்படின்னு கேட்கறதுக்கு மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தை விட்டு கொடுத்த மாதிரி ஆயிடும் ஒரு கண்டஸ்டன்ட்டுக்கு. ஏன்னா எப்படா தப்பு செய்வாங்க, அதை எப்படா நம்ம அதை காமிச்சு கேமரால ரெஜிஸ்டர் பண்ணி இவங்க கெட்டவங்கன்னு நம்ம வந்து பின் பாயிண்ட் பண்ணலாம். அப்போ மக்களுக்கு இவங்களை பிடிக்காம போகும். இப்போ இந்த கேமே இவனோட நாம் நல்லவன்னு ரெஜிஸ்டர் பண்ற கேம் தான். பயங்கர ஸ்ட்ராங்கான பிளேயர்ஸ்னா ஃபேஸ் டு ஃபேஸ் ட்ரிகர் பண்ணுவாங்க. ஸ்ட்ராங்கான பிளேயர் இல்லாம ஒரு மாதிரி ஒரு ஸ்னீக்கியான பிளேயர்ஸ்னா பேக் சைட்ல போயிட்டு இப்போ ஒருத்தரோட சண்டைனா அவங்கள டைரக்டா ட்ரிகர் பண்ணாம இன்னொருத்தர் கிட்ட அந்த ஆளை பத்தி தப்பா பேசி அவங்களே இவங்களை வச்சு அடிக்க வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஆட்கள் யாரெல்லாம் உங்களுக்கே தெரியும். நான் விஷால், அருண், தீபக் இவங்கெல்லாம் வந்து தன்னுடைய ஒப்பீனியனை வந்து ஏதோ ஃபேக்ட் சொல்ற மாதிரி ரஞ்சித், ராணவ், ராயன், சத்யா, ஜெஃப்ரி இவங்க கிட்ட எல்லாம் தூபத்தை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. இந்த ட்ரிகரான மஞ்சரியை வந்து எப்படியோ வந்து அவங்க ஷீஸ் ட்ரைங் டு ப்ரூவ் தட் தான் அப்படி இல்லை, இந்த பையனே வந்து உண்மை, இந்த பையன் சொல்றது உண்மையா, இவன் எதுக்கு இதை சொல்றான்னு ஒரு நிமிஷம் அவங்க யோசிச்சிருந்தா அவங்க அந்த ட்ரிகரிங் பாயிண்ட்லேருந்து அவங்க வந்து வெளியில வந்திருப்பாங்க. ஆனால் இவங்க திருப்பி ட்ரிகர் ஆயிடுறாங்க. அதுக்கு முந்தின நாள் தான் அருண் இவங்களை ட்ரிகர் பண்ணியிருப்பாரு. ஏன்னா வந்து அவங்க வந்து ஒரு டைம் தான் சொல்லியிருப்பாங்க. ஆனால் வந்து அவங்க செஞ்ச ஒரே ஒரு தப்பு, அதை சௌந்தர்யா கிட்ட சொல்லிட்டு போயிட்டாங்க. அந்த பர்பீஸ் அவங்க வந்து சர்க்கியூட் ட்ரைனிங்கை வந்து டாஸ்கா வந்து முத்துக்கு கொடுத்தது. ஆனால் வந்து அதை திரிச்சு எப்படி வந்து அவங்க செஞ்ச வந்து ஒரு சின்ன வந்து ட்ரிகர் பாயிண்ட்டை வச்சு அவங்களை ட்ரிகர் பண்ணி அவங்களை எந்த அளவுக்கு ஒரு பெரிய சண்டை போட வச்சாருன்னு அவங்களே பார்த்தாங்கல்ல. அப்போ ட்ரிகர் பண்றது ஒரு ஈஸியான விஷயம், நம்மளுக்கு அது வந்து ஒரு வீக்னஸ் அப்படின்னு அவங்க புரிஞ்சுக்காம விட்டுட்டாங்க. அடுத்ததும் ட்ரிகர் ஆகுறாங்க. எப்படின்னா இங்க வந்து அருண் டைரக்டா இல்ல தீபக் கிட்ட சொல்றாரு போல இருக்கு. அவங்க சொல்றாங்க நீங்க டக்வா கொடுத்ததெல்லாம் வந்து தப்பா, என்ன வந்து கார்னர் பண்ற மாதிரி கொடுத்துட்டீங்கன்னு இந்த ராணவ் சொல்லிட்டு இருக்கும்போது, நான் டக்வா ஏன் கொடுத்தீங்கன்னு நீங்க தூங்குனீங்க, அதுக்காக நாய் கொலைச்சது, அதனால நான் டக்வா கொடுத்தேன், அட்லீஸ்ட் அது பண்ணியாவது உங்களுக்கு தூக்கம் போயிடணும், அந்த நல்ல நோக்கத்துல தான் செஞ்சேன்னு அவங்க சொல்றாங்க. இன்ஃபேக்ட் அவங்க இவ்வளவு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்கவே தேவையில்லை, மக்கள் பாக்குறாங்க புரிஞ்சுப்பாங்கன்னு சொல்லிட்டு அப்படிலாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு விட்டுருக்கலாம். ஆனா அவங்க ட்ரிகர் ஆயிட்டு தன்னை பத்தி தன்னுடைய மொராலிட்டியை வந்து ஜட்ஜ் பண்ற மாதிரி சில கேள்விகள் வந்தா அதை ரொம்ப ப்ரூவ் பண்ணுவாங்க, மக்கள் ஏதோ தப்பா நினைச்சிருவாங்கன்னு ரொம்ப ஓவர் கான்சியஸ் ஆகி அவங்க வந்து கத்திக்கிட்டு இருக்கும்போது இவர் சொல்லிடுறாரு தூங்காம இருக்கணும்னா காஃபி போட்டு கொடுத்துக்கலாமே அப்படின்னு சொல்லிடுறாரு. செஞ்சது வந்து ஒரு தப்பு, அந்த தவறுக்கு வந்து கேப்டன் வந்து ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அப்ப அந்த கேப்டன்ங்கிற ஒரு மரியாதையே ஒரு தோணலே வந்து அருணுக்கு இல்ல. எப்போ அந்த கேப்பை வந்து கழட்டி வச்சாரோ அந்த பழைய அருண் திருப்பி வந்துட்டார். ஸோ அவர் வந்து மார்க் தான் பண்ணார் இந்த இடத்துல. ஆனா வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப ஃபயர் ஆயிடுச்சு. பிகாஸ் ஏன்னா பிக் பாஸே முந்தின நாள் வந்து வார்னிங் கொடுத்துருக்காரு, நம்ம தப்பா வந்து நம்ம பணியை செய்யக்கூடாதுங்கிற ஒரு சின்சியரிட்டி வந்து மஞ்சரி கிட்ட இருந்தது. அதனால அவங்களுக்கு என்னன்னா நீங்க இது வந்து திஸ் இஸ் நாட் ஃபனி அப்படின்னு சொன்னப்போ ஓகே சாரி அப்படின்ட்டாரு. அதே மாதிரி இவர் செஞ்சது மாதிரியே நீங்க வந்து அதை போய் ஒரு மிரர் கிட்ட சொல்லிடுங்க அப்படின்னு சொன்னோன்னே இதையே எப்படி சொல்லுங்க சொன்னோன்னா அவங்களுக்கு எப்படின்னா அருணுக்கு டோட்டலா எம்பத்தி இல்லை. அதாவது முன்னாடி இருக்கிறவங்க எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்க இவங்களுடைய வார்த்தையால. கூல் டாஸ்க்லயே பார்த்தோம், அவர் வந்து நல்லா கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க என்ன நடக்குது. அருணுக்கு எப்பவுமே ஒரு விஷயத்தை வந்து கேட்கறதுல விருப்பம் இருக்காது, பேசுறதுல தான் விருப்பம் ஜாஸ்தி. அதனால மத்தவங்க சொல்றது ஒரு விஷயமா இருக்கும், இவர் வேற ஏதோ புரிஞ்சுக்கிட்டு அந்த வேற ஏதோ ஒரு விஷயத்துக்காக அவரா இமேஜின் பண்ண ஒரு காரணத்தை வச்சு அந்த காரணத்துக்கு மேல அவருக்கு கோவம் வந்து அந்த காரணத்தை வச்சு அவர் வந்து ஆப்போசிட்ல இருக்கிறவர் கத்துவார். இப்போ எவ்வளவு ஃப்ரஸ்ட்ரேட்டிங்கா இருக்கும். ஸோ அவர் பேசிக் பிளேயே இதுதான், மற்றவங்களை வந்து ஃப்ரஸ்ட்ரேட் பண்ண வச்சு தான் செய்யற தப்பை மறைச்சு ஃப்ரஸ்ட்ரேஷன்ல கத்துவாங்கல்ல, அதை வந்து ஹைலைட் பண்ணி அவங்களை வந்து பாரு இவன் பாரு கெட்டவன் என்ன போய் கெட்டவன் சொல்றான்னு சொல்லிட்டு அவர் எஸ்கேப் ஆகி போடுவார். இதுதான் இவரோட பேசிக் கேம் பிளான். ஸோ ஸ்கூல் டாஸ்க்ல நீங்க காது கொடுத்து கேளுங்கன்னு சொல்லப்போ இல்ல நான் வாய் கொடுத்து கேட்கவா இல்ல மூக்கு கொடுத்து கேட்கவான்னு கேட்டிருப்பாரு. ஸோ உண்மையிலேயே அவர் மார்க் பண்ணார், பல தருணங்களை வந்து இவர் மார்க் பண்ணார். பட் அவர் வந்து எப்படி வந்து கேஸ்லைட் பண்ணுவார்னா, கேஸ்லைட் பண்ணானா ஒரு தவறு பண்ணிட்டாங்கன்னு இன்னொரு ஆள் நினைக்கிறாங்கன்னா அவங்க தவறு பண்ணிட்டாங்களான்னு அவங்கள திருப்பி யோசிக்க வச்சு அவங்க எடுத்த டிசிஷன் இருக்குல்ல, ஒருத்தர் தப்பு பண்ணிட்டாங்கன்னு ஒரு நினைக்கிற டிசிஷனையே மறுபரிசீலனை செய்கிற அளவுக்கு அவர் வந்து மனசை மாற்றி விட்டுருவார். அதுக்கு எப்படி வந்து இவர்கிட்ட தப்பிக்கலாம்னா அதை வந்து ஃபேக்ட் வச்சு தான் இந்த மாதிரி கேஸ் லைட்டர்ஸ் கிட்ட நம்ம தப்பிக்க முடியும். ஸோ அவங்க சொல்ற விஷயங்கள், அவங்க சொன்ன விஷயங்களை பயங்கரமா மெமரியில ஞாபகம் வச்சுக்கணும். ஞாபகம் வச்சுட்டு அவங்க பேசும்போதெல்லாம் இல்லையே நீ இப்படி சொன்னீங்கன்னு சொல்லி காட்டினா அவங்களால அதை விட்டு வெளியிலேயே வர முடியாது, அவங்க பயங்கரமா லாக் ஆயிடுவாங்க. ட்ரிகரான மஞ்சரிக்கு இதை செய்ய முடியல. பிகாஸ் ஷி ஃபர்காட் எங்கெல்லாம் அவர் மார்க் பண்ணாருங்கிற விஷயத்த சொல்லியிருந்தானா அவர் வாய் அடிச்சு நின்றுப்பாரு. ஆனா அவங்களுக்கு இந்த மாதிரி ட்ரிகர் ஆனால அவங்களால சொல்ல முடியல. சரி ஓகே எல்லாம் விலகி போயிடுச்சு, எல்லாம் ஆயிடுச்சு. அப்புறம் பாய்ஸ் டீம்குள்ள போயிட்டாங்க. இப்போ என்ன ஆச்சுன்னா இதுக்கு இடையில முத்து வந்து ஒரு பாயிண்ட் எடுத்திருப்பாரு, நீ வந்து மார்க் பண்ண நீ செஞ்சதும் தப்பு அருண். அதே நேரத்தில் மஞ்சரி நீ ஒரு கேப்டனா இருக்கும்போது நான் ஒரு ஆள் மார்க் பண்றான்னு தெரியுது, அவரை மாதிரியே நீ மார்க் பண்றனால நீயும் அவர் செய்யற தப்ப செய்யற மாதிரி ஆயிடும்ல அப்படின்ட்டு ஒரு லாஜிக்கல் பாயிண்ட் வந்து அவர் டிரா பண்ணிருப்பாரு. அதை வந்து கேர்ள்ஸ் டீம்ல புரிஞ்சுக்கிட்டாங்க. மஞ்சரியும் சாரியே கேட்டுட்டாங்க. பிகாஸ் இந்த இடத்துல நான் தப்பு செய்யறேங்கிற ஒரு பேசிக் சென்ஸும் அவங்களுக்கு வந்து ஒரு பேசிக் அவேர்னஸும் இருக்கு மஞ்சரி கிட்ட. பட் ஒரு கேப்டனா இருந்தும் கூட அதுல வந்து இன்னும் என்னன்னா அது வரைக்கும் அவங்களுக்கு வந்து எந்த வகையான இவங்கெல்லாம் தவறு செஞ்சாலும் இவங்க கேப்டன் இல்லை அப்படின்னு ஒரு கண்டிஷன் வந்து இன்னும் வைக்கவே இல்லை.
அப்படி இருந்துமே வந்து மஞ்சரி இஸ் கமிங் அப் அண்ட் சேயிங் சாரி, நான் இது தவறுதான், as a கேப்டன் நான் செஞ்சிருக்க கூடாது. அப்போ விட்டுருக்கலாம் இல்லையா? அருணோடைய தாட் ப்ராசஸ் நீங்க பாருங்க, இந்த பாய்ஸ் டீமோட தாட் ப்ராசஸ் நீங்க நல்லா கவனிங்க. உள்ள போனோம்னா இந்த அருணுக்கு, விஷாலுக்கு, தீபக்கு பயங்கர கோவம் வந்துருது முத்து மேல ஏன் கோவம் வந்ததுன்னா, இவங்க இந்த கேமை சரியா புரிஞ்சுக்கல அப்படின்னு நான் ஸ்டார்டிங்ல சொன்னேன்ல. கேர்ள்ஸ் அளவுக்கு புரிஞ்சுக்கல. கேர்ள்ஸ் வந்து ஒருத்தரோட சண்டை போட்டாவது டிபேட் பண்ணி அது ஒரு கிளாரிட்டி கொண்டுட்டு வந்துடுறாங்க. பிகாஸ் தே ஹேவ் ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கு. நம்மளாம் ஒன்னா வந்து செயல்படணும், கன்ஃபியூஷன் இருக்கக்கூடாது, ஒளிவு மறைவு இருக்கக்கூடாது, கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் நம்ம செட்டில் ஆயிக்கணும், தாட் ப்ராசஸ் இருக்கனால அவங்க ஹெல்த்தியா சண்டை போட்டுக்கிறாங்க. பாய்ஸ் என்ன பண்றாங்கன்னா, ஒருத்தர் மேல ஒருத்தர் பயங்கர காண்டா இருக்காங்க, பயங்கர ஜெலஸா இருக்காங்க. ஆனா என்னதுன்னா, இதுல வேற ஒரு 3-4 பேர் வந்து தேர் வெரி இன்செக்யூர். இப்போ நீங்க நம்ம காலேஜ் ஸ்கூல்ல எல்லாம் போனா கூட ஒரு செட் ஆஃப் பாய்ஸ் வந்து பயங்கரமா கூட்டமா தான் இருப்பாங்க. ஆனா தனியா வந்து ஒருத்தனோட சண்டையை போட மாட்டாங்க. இவனுக்கு கூட்டமா தான் வந்து சண்டை போடுவாங்க. ஏன்னா தனியா சண்டை போட்டானா அது கெத்து. ஒரு 4 பேர் ஃப்ரெண்ட் வச்சிருப்பான். அந்த கெத்தா இருக்கிற பையன் எப்பவுமே 4 பேர் ஃப்ரெண்டா வச்சிருப்பான். தனியா ஒரு கஷ்டத்தை வந்து அவனால வந்து ஃபைட் பண்ணி அவனால வந்து ப்ரூவ் பண்ணிக்க முடியும் அவனை. ஆனா அந்த மாதிரி நோஞ்சா பசங்க, பயங்கரமா வந்து கிரியேட்டிவிட்டியே சுத்தமா இல்லாதவங்க, தனக்கு வந்து ஒரு டேலண்டே இல்லாதவங்க தான் ஒரு 10-15 பேர் ஒன்னு சுத்தி வச்சு தன்னை ப்ரொடெக்ட் பண்ணிக்க நினைப்பாங்க. அந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டியில இருக்கிறவங்க தான் அருண், தீபக், விஷால். ஸோ இவங்க என்ன பண்றாங்கன்னா, ஒருத்தனை வந்து யாராவது வந்து கேள்வி கேட்டுட்டாலோ இல்லாட்டி அவனை வந்து திட்ட வந்துட்டாலோ மித்த 2 பேரும் வந்து டிஃபெண்ட் பண்ணிக்கிறாங்க. ஒருத்தர் டிஃபெண்ட் பண்ணி அவங்கள வந்து சேஃப் கார்ட் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா நான் செஞ்சது கரெக்ட், இது வந்து உனக்கு பிடிக்கலன்னா எனக்கு கவலை இல்லை, மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க, அவங்க சொல்லட்டும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு தெளிவு இருக்கு. அந்த தெளிவு முத்துக்கு இருக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஜெஃப்ரிக்கு இருக்கு, ரயானுக்கு கொஞ்சம் இருக்கு. ஆனால் அவர் சாஃப்டா அதை பேசி வெளிப்படையா சொல்ல மாட்டேங்கிறார். ஆனால் அவருக்கு கருத்துக்கள்லாம் வந்து மற்றவங்களால இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுதுல. ஸோ இவங்க 3 பேரை தவிர, இதை தவிர இந்த 3 பேரும் சேர்ந்து சில அல்லக்கைகள், அதாவது அந்த கேம்லயே இருக்கும், இவங்க நம்மள மேனிபுலேட் பண்றாங்கன்னு கூட தெரியாத சில பீஸுகள்லாம் பாத்தீங்கன்னா, ரஞ்சித் சார், சிவா, சத்யா, இவங்கெல்லாம் வந்து ரொம்பவே பிளைண்டா நம்புற, இன்ஃபேக்ட் ராணோ கூட அப்படின்னு வச்சுக்கலாமே, ஆனாலும் இப்படி நம்புற பீஸுகள். ஸோ இந்த வீக்கா இன்செக்யூர்டா ஃபீல் பண்ணி ரொம்ப மேனிபுலேட் பண்ற இந்த 3 பேர்ல அருணுக்கு வந்து என்னமோ வந்து முத்து வந்து இவங்க கிட்ட வந்து விசுவாசமா இல்லாம போயிட்டார் மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷனை கொண்டுட்டு வர. நீ எப்படி நான் தப்பு செஞ்சேன்னு சொல்லலாம், அதுவும் கேர்ள்ஸ்க்கு முன்னாடி. இந்த கேமை சுத்தமா புரிதலே இல்லாம வந்து இந்த பாய்ஸ் டீம் இருக்காங்கன்னு சொல்றதுக்கு இதை தவிர வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு எவிடன்ஸ் கிடையவே கிடையாது. பிக் பாஸ் ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டாரு, கேர்ள்ஸா இருப்பாங்க, பாய்ஸா இருப்பாங்க. நீங்க வந்து டீமா வந்து ஒரு டாஸ்க் பண்ணணும், ஆனா இண்டிவிஜுவாலிட்டி காட்டணும். பாய்ஸ் தப்பு பண்ணாலும் தப்பு பண்ணாங்கன்னு சொல்லணும், கேர்ள்ஸ் தப்பு பண்ணாலும் தப்பு பண்ணாங்கன்னு சொல்லணும். இவங்களுக்கு வந்து தனக்கு வந்து ஒரு நல்ல ஒரு கருத்தையோ ஒரு நல்ல ஒரு விஷயத்தையோ தன்னால செய்யவே முடியாதுன்னு தெரியும். அதனாலதான் தனக்கு வந்து விசுவாசமா இருக்கிற ஆட்களை ஓவரா சேர்த்துக்கிறான். ஒரு ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப் எக்ஸ்பெக்ட் பண்ற ஒரு மேன் என்ன தெரியுமா, அறத்தை தான் எக்ஸ்பெக்ட் பண்ணும். அதாவது ஜஸ்டிஸோட இருக்கணும்னு நினைப்பானே தவிர லாயல்ட்டியோட இருக்கணும்னு எதிர்பார்க்க மாட்டான். ஏன்னா லாயல்ட்டி கேன் ஆல்சோ பி ராங். நீ தப்பு செஞ்சாலும் நான் சொல்றதை சப்போர்ட் பண்ணணும்னு ஒரு நினைக்கிறான் உன் ஃப்ரெண்டுனா, உன் ஃப்ரெண்டு தப்பான இன்டென்ஷன் இருக்கிறவன். நான் தப்பு செஞ்சா நீ தட்டி கேட்கணும்னு நினைக்கிறவன் தான் ஒரு ஹெல்த்தியான ஃப்ரெண்டு. ஸோ இந்த 3 பேருமே ஒரு ஹெல்த்தியான ஃப்ரெண்ட்ஷிப்ல இருக்கிறவங்களே கிடையாது. ஸோ அந்த நேரத்தில் இவங்க என்னமோ வந்து இவங்க கிட்ட லாயல்ட்டியா இருக்கிறதுக்கு தான் பிபிக்குள்ளேயே வந்திருக்காரு முத்துன்னு சொல்லிட்டு இவங்க வந்து ஏதோ ஒரு விதத்துல அவர் வந்து ஒரு லாயலா இல்லைங்கிறத ப்ரூவ் பண்றதுக்காகவே நீ எப்படி பேசலாம்னு கேட்க ஆரம்பிச்சான். அப்போ எடுத்து வச்சாரு பாயிண்ட் முத்து. சத்தியமா எந்திரிச்சு நின்று சில்லறையெல்லாம் செதறி விடலான்னு நினைச்சேன். ஏன்னா அவர் கிளீனா சொன்னார், இங்கே கேமு நான் விளையாட வந்திருக்கேன், கப்பு ஒருத்தன் தான் எடுப்பான். இப்போ அந்த சிவகார்த்திகேயன் சின்ன வயசுல இருக்கும்போது டான்ஸ் கேர்ள்ஸ் வர்சஸ் பாய்ஸ் நடக்கும். இப்போ ஒரு கப்பை வந்து ஒன்று கேர்ள்ஸ் டீம் வின் பண்ணும், இல்லாட்டி பாய்ஸ் டீம் வின் பண்ணும். அந்த மாதிரி இருந்தானா இவங்க சொல்ற லாஜிக் ஒர்க் ஆகும். ஆனா இங்க எப்படின்னா இண்டிவிஜுவல் கேம் இருக்கு, ஆனா டுவர்ட்ஸ் எண்டு போற வரைக்கும் பாய்ஸ் வர்சஸ் கேர்ள்ஸா தான் இருக்கும்னு கிளீனா சொல்லியாச்சு. அப்போ இண்டிவிஜுவலிஸ்டிக்கா பாய்ஸ்ல ஒருத்தன் தப்பு செய்யறான்னா அதை தட்டி கேட்காம இருந்தா அது எவ்வளவு பெரிய தப்பு. அதுல லாயல்ட்டி எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா? முத்து கேட்கிறார், நீ செஞ்சது மார்க்கிங் தானே, அப்ப நீ செஞ்சது தப்பு தானே அப்படின்னு கேட்கப்போ நான் மார்க்கிங்கே செய்யல அப்படின்னு வந்து சாதிக்கிறார். மார்க்கிங்கே செய்யலனா எதுக்கு சாரி கேட்ட அப்படின்னு ஒரு பாயிண்ட் அடிக்கிறாரு முத்து. அப்ப இவர் திணறாரு, நான் வந்து முத்து மாதிரி கிடையாது, நான் வந்து இதுதான் அவர் உருட்டுறது. ஒரு இடத்துல வந்து சிக்கிட்டாருன்னா அவர் என்ன செய்வாரு, அவரை வந்து முன்னாடி இருக்கிறவரை ட்ரிகர் பண்ண ட்ரை பண்றாரு. இங்க வந்து முன்னாடி நின்னது முத்து, மஞ்சரி கிடையாது. ஸோ முத்து வந்து ஃபேக்ட்ஸ் பேசுறவர். ஸோ கேஸ் லைட் பண்ண வந்த அருணை ஃபேக்ட்ஸ் பேசி அடக்குறாரு. இது எப்படின்னா, நீ சாரி கேட்டா என்ன அர்த்தம், தப்பு செஞ்சாதானே சாரி கேட்பாங்க. அப்ப நீ சாரி கேட்கலன்னு ஏன்னு கேட்குறப்போ நான் வந்து முத்து இல்லை, முத்து வந்து உடனே சாரி கேட்க மாட்டான். நான் தப்பே செய்யலனாலும் நான் சாரி கேட்பேன். ஆனா நீ அங்க சாரி கேட்டது நீ தப்பு செஞ்சனாலயா தப்பு செய்யறதுனாலயான்னு கேட்கறப்போ தப்பு செஞ்சனால தான் அவர் சாரி கேட்டாருங்கிற ஒரு உண்மையை மறைச்சானா வெளியில இருக்கிற அவரை பார்த்துட்டு இருக்க எல்லா பாய்ஸ் கிட்டையும் அவருக்கு தப்பான ஒரு பேர் வந்துரும்னு சொல்லிட்டு நான் தப்பே பண்ணல அப்படின்னு சாதிக்கிறார். அப்ப இவர் சொல்றாரு, மார்க்கிங்னு வந்து நமக்குள்ளே தான் செஞ்சுக்கிறோம் நீ சொல்ற, ஆனா நம்மளுக்குள்ளேயே செய்யும் போதே நீ சீரியஸா பேசும்போது உன்னை மார்க் பண்ணா உனக்கு கோவம் வராதா? அவருக்கு நிறைய இடங்கள்ல கோவம் வருது. ஆனா இவர் பச்சையா போய் சொல்றாரு, மக்கள் பார்த்துட்டு இருக்காங்கன்னு இவருக்கு ஒரு அக்கறையே இல்லை. அட்லீஸ்ட் வந்து ஹானஸ்டியா நான் வந்து மார்க் பண்ணேன்னு ஒத்துக்கிட்டதாவது பண்ணிருக்கலாம். அதை தவிர என்ன செய்யறாரு, அந்த பொண்ணையை நீ திட்டல, அதுவும் நானும் தப்பு செஞ்சது. அப்ப இவர் என்ன சொல்றாரு, அந்த பொண்ணு திட்டல நீ பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு உடனே எந்திரிச்சிட்டு போய் மஞ்சரியை கூட்டிட்டு வந்து நீ செஞ்சது தப்புன்னு நான் உங்ககிட்ட சொல்லி ஆமா சொன்னேன்னு நீ போமான்னு சொல்லு, நீ ப்ரூஃப் கேட்ட நான் ப்ரூஃப் கொடுத்தேன். ஸோ இந்த இடத்துல கேஸ் லைட்டிங் பண்ண ஃபேக்ட்ஸை எடுத்து வச்சு முத்து இவர் அப்படியே நொறுக்குன்னு நொறுக்கிட்டாரு. இதுக்கப்புறமா உடல் அவர் நீ எனக்காக ஏன் பேசல அப்படின்னு கேட்கிறப்போ அவருக்கு ஒரு இடத்துல வந்து ஒரு சண்டை வந்திருக்கும் அருண் அவரோட முத்துக்கு 2 வாரத்துக்கு முன்னாடி.
நீ வந்து எனக்காகலாம் பேசக்கூடாப்பா, நான் எனக்குள்ள விஷயத்த நானே பேசிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோதால இறங்கினாரு அருண். அப்போ அந்த விஷயத்த திருப்பி சொல்ல, நீ தானே சொன்ன நீ வந்து ஏதாவது ஒரு கான்வர்சேஷன்ல இருக்கும்போது நான் வந்து உனக்கு வந்து நடுவில் பேசக்கூடாதுன்னு தானே சொன்னேன். இப்போ உனக்கு பாயிண்ட் இல்லை, உன்னால அந்த பொண்ணோட வாதாட முடியல, அப்போ உனக்கு நல்ல டேலண்டடான ஆளு உனக்கு தேவைப்படுது. உனக்கு நீ பேசும்போது உனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு தீபக்கும் தான் வரல, விஷாலும் தான் வரல. ஆனால் நீ அவங்களெல்லாம் கூப்பிட மாட்டேன், ஏன்னா அவங்களுக்கு முத்து அளவுக்கு பேச தெரியாது. அப்போ நீ இந்த அளவுக்கு வரைக்கும் முத்து மேலே டிபெண்டா இருப்ப. ஆனால் முத்து உங்ககிட்ட பணிவா ஈகோ இல்லாமல் இருக்கணும். ஆனால் நீ ஈகோ ஃபுல்லாக த்ரோ பண்ணுவேன். எந்த அளவுக்கு ஒரு ரொம்ப குறுகிய மனப்பான்மையோட இந்த பசங்கள்லாம் இருக்கிறாங்க நீங்க பாத்துக்கோங்க. இதை பார்த்துட்டே இருக்கான் விஷால், எதுவுமே பேசல. ஏன்னா விஷால் வந்து பின்னாடி தனியா ஒரு 10 மணிக்கு அப்புறம் போய் தான் பேசுவார். அதுக்கப்புறம் தீபக்கு கொஞ்சம் ட்ரை பண்ணாருன்னாப்பா அவர் தப்பா சொல்லலையப்பா அப்படின்லாம் ரொம்ப உருட்டுறாரு. ஆனா இப்போ வந்து முத்து பிளேஸ் பண்ணி வச்ச பாயிண்ட்ஸுக்கு எதிராக பேசினா கெட்டவன் ஆயிடுவோன்னு தெரிஞ்சு போச்சு தீபக்கு. ஆமாப்பா அவன் கரெக்டாக தானப்பா சொல்றான்னு டக்குன்னு பிளேட்டை மாத்திடுறாரு. இப்போ எல்லாரும் பிளேட்டை மாத்தின உடனே இந்த குரூப்பிசம் பண்ணதே வந்து தான் செஞ்சதுக்கு ஆமஞ்சாமி போடுறதுக்கு தான். அப்போ அதுக்கு ஒரு தருணமே வராமல் இருந்தனால அருணுக்கு பயங்கரமா வந்து கோவம் ஏறுது. இன்னும் போகும் வாரங்கள்ல நீங்க எழுதி வச்சுக்கோங்க, அருணுக்கு மஞ்சரி மேல இருக்கிற கோவத்தினால மஞ்சரி மேல ரிவெஞ்ச் எடுப்பாரா அப்படின்னு யோசிச்சா, மஞ்சரியை விட என்னை இப்படி அளவுக்கு என் முகத்திரியை கிழிச்சிட்டானேன்னு சொல்லிட்டு முத்துவை டார்கெட் பண்றதுக்கு நிச்சயமா சான்ஸ் இருக்கு வரும் வாரங்கள். முத்து சொன்னதை வந்து ஒரு தாரக மந்திரமா எடுத்தானா எல்லாருமே கேமை வந்து ஒழுங்கா வந்து பிளே பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. எந்த பாய்ஸுமே என்ன பொறுத்த வரைக்கும் பிளே பண்ணவே ஆரம்பிக்கல. அதை கம்பேர் பண்ணதுக்கு கேர்ள்ஸ் எல்லாருமே பிளே பண்றாங்க, எல்லாருமே இண்டிவிஜுவாலிட்டியோட இருக்காங்க, எல்லாருமே தனக்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடைக்காதான்னு. அது முட்டாள்தனமோ அது கேவலமா அதை ஃபைட் பண்றாங்களோ தெரியல. பட் தேர் ஆல் ஃபைட்டிங் ஃபார் தெம்செல்வ்ஸ். ஆனா இது வந்து ஒரு ஃபைட்டுங்கிறது ஒன்று நடக்கவே மாட்டேங்குது. பாய்ஸ்க்கு இடையில ஒரு ஃபைட்டே நடக்க மாட்டேங்குது. ஆக்சுவலா நீங்க பாத்தீங்கன்னா பழைய சீசன்ஸ்ல பாய்ஸ்க்கு இடையில தான் ஒரு லீடரா இருக்க போற 2 பேர் வந்து ஃபைட் பண்ணுவாங்க. அது வந்து பாலா ஆர்யா இருக்கட்டும், பாலா நிரூபா இருக்கட்டும், இல்லாட்டி 7th சீசன்ல பிரதீப் வர்சஸ் மாயாவா இருந்தது. பிரதீப் போனதுக்கு அப்புறம் மாயா வர்சஸ் அர்ச்சனாவா இருந்தது. ஸோ டாப் ஆஃப் பர்ஃபார்ம் பண்ண 2 பேரும் ஒருத்தரோட ஒருத்தர் ஃபைட் பண்ணுவாங்க. இப்போ பாய்ஸ் டீம்ல தான் அந்த மாதிரி வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஆட்கள் இருந்தா, முத்துவோட ஏன் அந்த பாய்ஸ் டீம்ல இருக்கும் போதே வந்து கருத்து வேறுபாடு ஆகி டிபேட் பண்ணி சண்டை போட மாட்டேங்கிறாங்க. ஏன்னா எவனுக்கும் போட தெரியாது, எவனுக்கும் பாயிண்ட் இல்ல, எல்லாருமே கேவலமான ஒரு மனப்பான்மையை வச்சுட்டு தான் அந்த கேம் விளையாடுறாங்க. பயங்கர இன்செக்யூரிட்டியா இருக்காங்க, அதுவும் முத்து மேல பயங்கர பொறாமையா இருக்கிறாங்க. அது மட்டும் இருக்கிறனால இவங்களோட கேமே விளையாடாம முத்து ஒரு கேவலமானவன் எங்கெல்லாம் தருணம் கிடைக்குதோ அங்கெல்லாம் ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்க ட்ரை பண்றாங்களே தவிர தன்னோட கேமை விளையாடவே மாட்டேங்கிறாங்க. ஆனா முத்து ஆட்டம் இங்கேயும் நிக்கல. அவர் வந்து கரெக்டா போயிட்டு ஒரு பேட்ச் கொடுக்குற டாஸ்க் வருது. இப்போ இவர் வந்து இப்போ வந்து அருணை திட்டாரு. இப்போ திட்டினாலும் இவங்களை வந்து தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் குரூப்ல ஒரு குட் புக்ஸ்ல வைக்கணும்னா ஏதாவது ஒரு இடத்துல மஞ்சரி வந்து குத்தணும்ல. அப்போ இதுதான் கேம், இப்படிதான் விளையாடணும் கேம். அதனால அவர் என்ன செய்யறாரு, மஞ்சரி வந்து ஒரு கேப்டனா இருந்துட்டு நீயும் இப்படிதான் மார்க் பண்ணா, உனக்கு நீ மார்க் பண்றதை காட்டுறதுக்காக நானும் மார்க் பண்ணது ரொம்ப தப்பு. அந்த பாயிண்ட்டும் கரெக்ட், அவர் சொல்றதை யாராலையும் வந்து மறுக்க முடியாது. பிளஸ் வந்து பாய்ஸுக்கும் இவருக்கு இடையில ஒரு இலகிய மனப்பான்மை வந்துடும். ஸோ ஈ கேன் சர்வைவ் அமங் த பாய்ஸ். எல்லா நேரமும் இவங்க பண்ற அட்டூழியத்தையும் இவங்க காட்டுற வெஞ்சன்ஸையும் இவங்களுடைய வெறுப்பையும் வந்து சமாளிச்சுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு பேசிக்கிட்டே இருந்தானா அந்த பையனுக்கு மென்டல் பீஸே இல்லாம போயிடும். ஸோ அதை சமநிலைப்படுத்துறதுக்காக இவர் வந்து பேட்ச் எடுத்து மஞ்சரி கையில கொடுத்துறாரு, சேயிங் தட் இது தப்பு, அதனால நான் கொடுத்துறேன் அப்படின்னு கொடுத்துறேன். ஸோ இட் வாஸ் அ வெரி குட் மூவ் பை முத்து. போகும் வாரங்களில் இந்த மாதிரி பாய்ஸ் டீமுக்கு வந்து முத்து மேலே இருக்கிற ஒரு வன்மத்தை கக்காம அவனை வச்சு அட்லீஸ்ட் அவங்க வந்து அவன் சொல்ற போதனைகளை மண்டையில் எடுத்துக்கிட்டு அவன் செய்யற கேம் வந்து லிட்டரலாக அவங்க காப்பி பண்ணி விளையாடினா கூட கொஞ்சமாவது ஒரு கண்டென்ட் வரும். ராஜா ராணி அந்த டாஸ்க்லாம் வர ஆரம்பிக்க போது கரெக்டாக சம்பவம் பண்ணுறதுக்கு ராணியாக கேர்ள்ஸ் டீமில் அள்ளி ராணி பயங்கர ஆட்டிடியூட் பிடிச்ச அள்ளி ராணியாக வந்து சாச்சனா இருக்காங்க. இந்த சைடில் பயங்கரமாக ஸ்பாயில்டு பிராட்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். அது மாதிரி இருக்கிற ரொம்ப வந்து ஒரு திமிரு முட்டாள்தனம் எல்லாம் சேர்ந்து ஒரு பிடிவாதம், யாரும் சொல்றதை கேட்காத ஒரு மோனத்தனத்தோட இருக்கிற ஒரு பிரின்ஸ், அதாவது ஒரு கிங்காக ராணுவ செலக்ட் பண்றாங்க. ஸோ பார்ப்போம், நிச்சயமா கண்டென்ட் வந்து தரமா இருக்க போது. ஸோ நம்ம வெயிட் பண்ணதுக்கு நம்மளுக்கு கண்டென்ட் நல்லா கிடைச்சிருக்கு. as reviewers உங்களுக்கு இந்த வீடியோவை பத்தி உங்களுக்கு வேற ஏதாவது மாற்று கருத்து இருந்தாலோ ஏதாவது கருத்துக்களை நான் சொல்ல மறந்துட்டாலோ உங்களுக்கு இருக்கிற தாட்ஸை வந்து கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சி நான் லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. சௌமி மாமி சேனல் இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலீங்கன்னா தயவு செஞ்சு கீழே இருக்கிற அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப்னு எழுதிருக்கோம்ல அந்த பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஸோ till I meet you in the next video, it's bye from Saumi Mommy guys. Bye.